எவ்ரிவன். அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்றம். கைதாகி சில மணி நேரத்தில் இடைக்கால ஜாமீன். புஷ்பா 2 படத்தின் பிரீமியர் காட்சியின் போது படம் பார்க்க வந்த பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு நீதிமன்றம் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கிய நிலையில் அவருக்கு தெலுங்கானா உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்துள்ள புஷ்பா 2 திரைப்படம் கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி திரையரங்கில் வெளியானது. அதற்கு முந்தைய நாள் இரவு ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் நடந்த சிறப்பு காட்சியை பார்க்க சென்ற ரேவதி என்ற ரசிகை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அவருடைய மகன் தேஜ் படுகாயம் அடைந்திருந்தார். நடிகர் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வந்ததால் தான் நெரிசல் ஏற்பட்டது என்பதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உயிரிழந்த ரேவதி குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிதி வழங்குவதாக அல்லு அர்ஜுன் அறிவித்தார். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கிய பெண் உயிரிழந்த வழக்கில் அல்லு அர்ஜுனை காவல்துறையினர் அவரது வீட்டில் வந்து கைது செய்தனர். இதையடுத்து விசாரணைக்காக அவர் சிக்கட்டப்பள்ளி காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். தொடர்ந்து காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை பின் நம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே இந்த வழக்கில் ஜாமீன் கோரி அல்லு அர்ஜுன் வழக்கறிஞர் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை மாலையில் நடைபெற்றது. அப்போது அரசு தரப்பில் சிறப்பு தியேட்டர்களில் சென்றால் இப்படியான ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு நடைபெறும் என தெரிந்தே அல்லு அர்ஜுன் அங்கு சென்றுள்ளார் என தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஜுவாட்டி ஸ்ரீதேவி நடந்த சம்பவத்திற்கு அவர் மட்டும் எப்படி பொறுப்பாக முடியும்? இத்தனைக்கும் அவர் அனுமதி பெற்றுதான் அங்கு சென்றிருக்கிறார். நடிகர் என்பதற்காக அவர் மொத்த பொறுப்பையும் ஏற்க முடியுமா என அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்பினார். பின்னர் அல்லு அர்ஜுனுக்கு 4 வாரங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.